Hi. Set A question 51 to 60 in the video we discuss பண்ணலாம். First one. With reference to the Indian polity, consider the following statements. An ordinance can amend any central act. An ordinances-னால எந்த central act வேணாலும் amendment பண்ண முடியும். An ordinance can abridge a fundamental right. ஒரு fundamental right-ஐ ஒரு ordinances-னால president வந்து parliament law இல்லாமல் president executive வந்து ஒரு ஆர்டினன்சஸ் மூலமாக ஒரு ஆர்டர் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை அதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தட்ஸ் ஆன்சர் வந்து ஆக்சுவலாக நோ. ஏன் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 13 படி லா அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸ்குள்ளே எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வாய்டு அப்படின்னு சொல்லுது. அந்த எதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா சில லாஸஸ், சில ஆர்டினன்சஸ், சில பைலாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதில் ஆர்டினன்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாகவே இருக்குது. ஸோ ஆர்டிகல் 13 படி நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு லாவாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்டினன்ஸாக இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு an ordinance can come into effect from a back date. That's correct. ஸோ 1, 3 கரெக்டு, செகண்ட் ஒன் ராங். செகண்ட் ஒன்னை வேணால் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எமர்ஜென்சி டைம் என்ன பண்ணுவீங்க, எமர்ஜென்சி டைமில் ஆர்டினன்சஸ் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்ரிச் பண்ண முடியும் செலக்டிவாக. ஓகே, ஸ்டில் ரொம்ப வந்து இதில் யோசிக்கணும் இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வர ஆன்சர் தான் மோஸ்ட்லி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால் 1ம் 3ம் கரெக்டு, செகண்ட் ஒன் ராங். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னது 1 and 3 C is the என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அருணாச்சல் பிரதேஷ் தி கேபிட்டல் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஏ ஃபோர்ட். ஸோ இட்டாநகர் அப்படிங்கிறத ஒரு ஃபோர்ட்டில் நேம்க்கு பின்னாடி சேர்த்துருக்குறாங்க. அண்ட் தி ஸ்டேட் ஹேஸ் 2 நேஷனல் பார்க்ஸ். தட்ஸ் கரெக்ட். நாகாலாந்து பார்த்தீங்கன்னா the state come into existence on the basis of a constitutional amendment act, 13th constitutional amendment act. சில கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கு ஒரு கீழே வர பில் இருக்குது, அதுக்கு நேம் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸோடு இருக்குது, நாகாலாந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆக்டில் எக்ஸ்பிளிசிட்டாகவே இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணுறேன், செப்பரேட் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13th ஆக்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாகவே தான் எக்ஸ்ட்ராவாக ஆர்டிகல் 371 ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக. அது போக என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து செகண்ட் ஷெடியூலையும் வந்து அமெண்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் அமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிதானே? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதுனாலையும் அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு திரிபுரா வந்து ஃபஸ்ட்டு பார்ட் சி ஸ்டேட்டாக இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது லேட்டர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக மாறிச்சு. ஸோ அதனால் தேர்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன்னும் ரைட்டு அண்ட் ஃபஸ்ட் ஒன்னும் ரைட்டு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் த 3 C is the answer. Okay. So next one, with reference to India, consider following: the Interstate Council, the National Security Council and zonal councils. இதில் எதெல்லாம் வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் மூலமாக. ஸோ அது ஓகே, A1 வந்துடும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் நிறைய படிச்சிருப்பீங்க தானே. அதாவது ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன்ஸ் படி பிரசிடென்ட் க்ரியேட் பண்ணுவார். ஸோ பட் ஸ்டில் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபார்மல் மாதிரி. அது பிரைம் மினிஸ்டர் அவராக க்ரியேட் பண்ணுறது, அவர் இஷ்டத்துக்கு என்ன நம்பர் வச்சுக்கலாம், மெம்பர்ஸ் வச்சுக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். ஜோனல் கவுன்சில்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் மூலமாக க்ரியேட் பண்ணப்படலை, கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா ஆக்ட் மூலமாக, பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா. ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு ஆஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் ரொம்ப இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ப்ரொவிஷன்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் வரும், அது இருந்தால் தான் ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாம் போகக்கூடாது. டைரெக்டாக பார்க்கும்போது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன்ஸ் படி இருக்கும். ஸோ அதனால் only one is answer, A is the answer. So next, consider the following statements. The Constitution of India explicitly mentions that in certain spheres, governor of a state acts in her own discretion. That's correct. Governor's discretion இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு செப்பரேட் ஆர்டிகல்ஸே இருக்குது. The President of India can of his own, அதாவது பிரசிடெண்ட்டு அவராகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லாவை, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லாவை வந்து ரிசர்வ் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர் தான் ரிசர்வ் பண்ணும். ஓகே, இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணது. இப்போ ரீசெண்டாக வேறு தமிழ்நாடு கவர்னருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சர்ன்ஸ் இஷ்யூஸஸ்லாம் போயிட்டுருக்குது இந்த பேசிஸஸ்லாம் அப்படி தானே. ஸோ கவர்னர் தான் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட் பில்லை ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் 1 மட்டும் ரைட்டு. ஸோ 1 only, A is the answer. So next one,
செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி ஆர்டிக்கல் என்னது 50. த வேல்யூங் அண்ட் ப்ரிசர்விங் ஆஃப் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் என்னது அவர் காம்போசிட் கல்ச்சர் அப்படிங்கிறது த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸஸ்குள்ளே வந்துடும். த ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா சைல்டு ரைட்ஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மூணுமே கரெக்டு, ஆல் த த்ரீ. இட்ஸ் ஈஸி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன், with reference to the Constitution of India, if an area in a state is declared as a scheduled area under fifth schedule வந்துருச்சு அப்படின்னா the state government loses its executive power in such areas as correct, and a local body assumes total administration. அதாவது that's ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸஸ் executive power அப்படிங்கிறது அவுட்ரைட்டாக wrong. அது எக்ஸ்பிளிசிட்டாகவே என்ன இருக்குன்னா என்னது ப்ரொவிஷன்ஸஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவரை லாஸ் பண்ணாது, ஆனால் கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா சே இருக்கும், அவ்வளோதான். சப்போஸ் அந்த ஏரியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னது ரொம்ப ஓவராக போனாங்க, அந்த பீப்புள்ஸோட ரைட்ஸ் எல்லாம் பாதுகாக்கல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஸ்பர் பார்த்தீங்கன்னா என்னது கவர்னரோட ஆர்டர் படியோ இல்லை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னது பிரசிடெண்ட்டோட என்னது ஆர்டர் படியோ சில டைரக்ட்ஸை கொடுக்கலாம், சில டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாமே தவிர டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை எடுத்துக்க முடியாது. டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா என்னது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் மூலமாக தான் எடுக்க முடியும். எது கீழே எடுக்க முடியாதுனானது 5th ஷெடியூல்ஸ் கீழே எடுக்க முடியாது. 5th ஷெடியூல் கீழே டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியாது, ஆனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கீழே டோட்டல் எடுக்கலாம். ஸோ அதனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். அதாவது ஒரு 5th ஷெடியூல்னு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரைபல் பீப்புள்ஸஸோட நலனுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸஸ் இருக்குது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். அது இன்வால்வ் ஆகலாமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டோட்டலாகவே அதில் சே இல்லாமல் இருக்காது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் ராங் அப்படின்னா டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்க முடியாது, சில டைரக்ஷன்ஸஸ் மட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 57th, த நேஷனல் ஆட்டோமேட்டிவ் போர்டு, த குவாயர் போர்டு, த நேஷனல் சென்டர் ஃபார் ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லா யூபிஎஸ்சியில் இருக்கிற ஃபேக்ட்ஸுமே படிக்க முடியாது, அப்படி தானே நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ செலக்டிவாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் பெட்டராக லாஜிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணோம். த குவாயர் போர்டு, இந்த குவாயர் போர்டு அப்படிங்கிறதும் இல்லைன்னா காஃபி போர்டு, டீ போர்டு, இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். அப்படியே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வர அது ஸ்பெசிஃபிக்காக குவாயர் போர்டை வந்து 2-3 டைம் கிளாஸில் வந்து புஷ் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். அது இந்த குவாயர் போர்டு, டீ போர்டு, காஃபி போர்டுலாம் வரும்போது நமக்கு எப்படி தோணுனானது மேபி அக்ரிகல்ச்சர் கீழே வரலாம், இல்லைனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கீழே வரலாம்னு தோணும். அப்படி இல்லை, ஆக்சுவலாக அது எது கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது எதுக்குன்னா அந்த குவாயர் வந்து எந்த அளவுக்கு வந்து காமர்ஸ் மூலமாக அது பீப்புள்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம், எந்த அளவுக்கு ட்ரேட் இன்க்ரீசஸ் பண்ணலாங்க இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனில் வந்துடும். ஸோ அதனால் வந்து என்னது செகண்ட் ஒன் ராங்க. த நேஷனல் ஆட்டோமேட்டிவ் போர்டு, ஆட்டோமேட்டிவ்னால என்னது ஹெவி இண்டஸ்ட்ரீஸஸ் வந்து இட்ஸ் ஈஸி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துடும். அது போக சும்மா சிம்பிளாக லாஜிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணாலும் இது ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன்று ட்ரிக்கி தானா, ஓகே, த நேஷனல் சென்டர் ஃபார் ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. பட் அதுவுமே எது கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்குது. எது கீழே இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே இல்லை. ஏன்னா ஒரு ட்ரேடுக்கான நேஷனல் லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கும். நாட் அண்ட் எம்எஸ்எம்இக்கான ஒரு சின்ன இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ் செக்டார் மட்டும் பார்த்துக்கிற ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்காது. ஓகேவா, ஒரு லாஜிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணாலே வித்தவுட் மெமரைசிங் இல்லைனா ரொம்ப டூ மச்சும் வந்து மெமரைசஸ் பண்ணாமல் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நன் இஸ் த ஆன்சர், எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் 58, கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் எது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸோட ராட்டிஃபிகேஷன் தேவைப்படும், 1/2 ஆஃப் த ஸ்டேட்ஸோட ராட்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும் கேட்குறாங்க. ஸோ ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது எதெல்லாம் ஸ்டேட்டையும் கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட்டு 1 யூனியன் லிஸ்ட்டு அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதாவது யூனியன் லிஸ்ட்டு மூலமாக, அதாவது 7th ஷெடியூலில் யூனியன் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா யாரோட பவர் இன்க்ரீசஸ் ஆகும், யூனியனோட பவர் இன்க்ரீசஸ் ஆகும். இது மாதிரி யூனியனோட பவர் இன்க்ரீசஸ் ஆகுறதோ இல்லை ஸ்டேட்டோட பவர் வந்து டிக்ரீசஸ் ஆகுறதோ இல்லை வைஸ் அப்படின்னா இருக்கலாம். ஸோ இப்படி மாறிச்சு அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு யாரோட பெர்மிஷனும் கேட்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸும் கேட்கணும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ்க்கு. அதனால் இந்த ரெண்டுமே கரெக்ட். ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் நான் அதிகப்படுத்தினாலும் சரி கம்மி பண்ணாலும் சரி, யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அதிகப்படுத்தினாலும் சரி கம்மி பண்ணாலும் சரி, யூனியன் லிஸ்ட்டு இல்லைனா ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு இதை எதை அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னாலுமே யார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ராட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ் ஆஃபீஸஸ் கிடையாது. நம்ம ஜென்ரலாக கவர்னர் சண்டை போகிறாங்க பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்னது ஒரு ஏஜென்ட் மாதிரியோட பிம்பம் கிரியேட் ஆகலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் நோக்கம் அது கிடையாது. மோஸ்ட்லி கவர்னர் அப்படிங்கிறது ஒரு பிரசிடென்ட், சென்ட்ரல் இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு
சப்போர்ட்டிவாக ஒரு கைடன்சஸ் இருக்கிற ஒரு ஆள், அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் கொடுக்குற ஆள். ஸோ அவரோட கவர்னன்ஸ் ஆஃபீஸோட கண்டிஷன்ஸை மாற்றுறதுக்கு டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் ஆக்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு யாரோட பெர்மிஷன்ஸ் கேட்கணும் இல்லை, சென்ட்ரலோட பெர்மிஷன்ஸ் கேட்கணும் இல்லை. அது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். லாஜிக்கல் யூஸ் பண்ணால் கூட உனக்கு கவர்னர்ஸ் ஆஃபீஸுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெடரலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் நாட் என்னது அப்படின்னா எது தேவையில்லை, ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவையில்லை ஸ்பெசிஃபிக்காக. ஸோ 1 and 2 மட்டும் கரெக்ட். ஆன்சர் A is the answer, 1 and 2 only. So next, with the reference to the Indian polity, consider the following statements. The governor of a state is not answerable to any court for the exercise and performance of powers and duties of office. That's a wrong. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆக்ட் பார்த்துட்டு கவர்னர் என்ன பண்ண வேண்டியது, நிறைய கோர்ட் ஆர்டர்ஸஸ்க்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி தானே சில விஷயம் தான் என்னது ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது ராங், இஸ் ஆன்சரபிள். ஓகே. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, ஏன்னா அப்படி ஒரு ப்ரொவிஷன் இதுலேயுமே சில கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஓகே, நான் கான்ஸ்டியூஷன்ஸ்லையும் சரி இல்லைனா டிஸ்கஷன்ஸ்லேயும் இப்படி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி instituted or continued against the governor during his her term of office. That's a correct. கவர்னர் இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸை அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது எடுக்க முடியாது, அந்த டேர்மில் இருக்கும்போது எடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட், ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பர், ஒரு எம்எல்ஏ வந்து நாட் லைபிள் டு எனி ப்ரொசீடிங்ஸ் எனி கோர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி திங் செட் வித்தின் த ஹவுஸ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே ஒரு எம்எல்ஏ ஏதாச்சும் பேசினார் அப்படின்னா, அவர் தப்பாக பேசிட்டார் இல்லைன்னா அவர் ஏதாச்சும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. எதுக்கு அப்படின்னா, அந்த பார்லிமெண்ட்டோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ எதுக்காக தான் இருக்குது, எல்லோரும் தைரியமாக எல்லாரோட பிரச்சனையும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி கேஸ் போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தைரியமாக பேச முடியாது. ஸோ அதனால் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. ஆனால் அவங்க ஏதாவது தப்பாக பேசினாங்கன்னா ஸ்பீக்கர் ஆக்ஷன் எடுக்கலாம். யாரும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, கோர்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் அண்ட் தேர்டு கரெக்ட். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்லி, பி இஸ் தி another ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் இதெல்லாம் கொடுத்துட்டு எது வந்து ரெகுலேட்டட் பை பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு அப்படின்னு கேட்குறான். ஸோ பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் அண்ட் எனது மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயத்தில் காமர்ஸ் மாதிரியான ஆக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. ஸோ பெட்ரோலியம் அண்ட் எனது நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிறது இந்த போர்டுன்னு வந்துச்சுனாலே மோஸ்ட்லி என்னது அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதனால இதில் வந்துடும் என்னது ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்துடும். 2 and 3 கரெக்ட், 1 and 4 ராங். ஏன்னா அது ப்ரொடக்ஷனுக்குன்னு வரும்போது மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள். ஸோ மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், மினிஸ்ட்ரி ஆர் ரெஸ்பான்சிபிள் தவிர யார் கிடையாது, போர்டு கிடையாது. போர்டு மோஸ்ட்லி காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். சில இடத்துல வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ்மே வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது, மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது. ஆனால் சம் ஆங்கிளில் இந்த போர்டுமே வந்து ரிஃபைனிங் ப்ராசஸஸில் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட்ஸ் இதுவுமே கரெக்டு தான். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த செட்டில் இந்த செக்ஷனில் தட்ஸ் ஆல். தேங்க்யூ.